இந்த இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த சாயந்தர கூடுகையே தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவ கிருபை இனியும் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். Oh, we worship you God, hallelujah. இன்னும் கிருபை நம்மை தாங்கும்படியாக, இன்னும் கிருபை நம்மை தாங்கும்படியாக சாயந்தர வேளையிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா ஜீசஸ். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே,
கிருபை முழுமையாய் நம்மை சாயந்தர வேளையில் மூடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாங்குவதாக, நம்மை நடத்துவதாக. கிருபைக்குள்ளே மறைத்து எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இந்த நாளில் பேசுவீராக. ஆளுகைக்கு எங்களையும் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த ஸ்தலத்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். தேவரீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. உடைய நாமத்துக்கு எல்லா கனத்துதி மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கைகளில் இருக்கிற பாடல் தாளிலே நாம் முதலாவது பாடலை தொடர்ந்து அப்படியே பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். தெரிந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே
கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சஸ்தமானானே. சஸ்தமாகு என்று சொன்னாரே, கிருஷ்ணரோகி சஸ்தமானானே. சஸ்தமாகு என்று சொன்னாரே, கிருஷ்ணரோகி சஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. ஆடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தாரே. ஆடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது. கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. தீராத நோய்களையோ தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே.
மரித்தவன் பிழைத்தானே, லாசருவே வா என்றாரே. மரித்தவன் பிழைத்தானே, எழுந்திரு என்று சொன்னாரே. எவிரு மகள் பிழைத்தாளே, எழுந்திரு என்று சொன்னாரே. எவிரு மகள் பிழைத்தாளே. மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாளே, வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால், மனுஷரால் கூடாதது தேவனால், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை
இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நேரம் எல்லாருமா எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிப்போம். Hallelujah Jesus, Hallelujah Jesus, oh we worship you God, Hallelujah, oh we worship you Jesus. சாயந்தர வேளையில நம்முடைய கண்கள் அந்த தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும். யாரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ? Hallelujah. Is there anything that is impossible with God? All things are possible with God. தேவனாலே எல்லாம் கூடும். Hallelujah. இந்த சாயந்தர வேளையில யாரை நம்பி யாரை ஆராதிக்க நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அப்படின்னா, அவரால் செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் செய்யக்கூடும். அது யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில செய்யறதில்ல, என் வாழ்க்கையில அது அவரால் செய்ய முடியும். எதையோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி லாசருவை உயிரோடு எழுப்பினார். கடல் மீது நடந்து வந்தார். யவீரினுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். இது எல்லாத்தையும் நம்ம பாடணும். அதை பாடிட்டு அப்படியே போயிடுறதில்ல. அதே தேவன் இன்றைக்கும் என்னுடைய வாழ்விலே அதே காரியத்தை, அதைவிட மேலானவற்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஓ ஹல்லேலூயா, அவர் செய்யக்கூடாத ஒன்று இல்லை, செய்யக்கூடாத ஒன்று இல்லை. இன்றைக்கு நம்முடைய விசுவாசங்கள் தட்டி எழுப்பப்படட்டும். சோர்ந்து போய் இருக்கிற விசுவாசம் இன்றைக்கு தட்டி எழுப்பப்படட்டும். ஓ ரபா ஷத ரகாவா. இந்த சாயந்தர வேளையில ஓ ஹல்லேலூயா, ஓ நம்முடைய இருதயம் இன்றைக்கு தேவனுக்குள்ளே ஆயத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும். ஓ அந்த விசுவாசம், அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசம். அதனாலதான் 100க்கு அதிபதியை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேலிலே இது போன்ற ஒரு விசுவாசத்தை பார்க்கல. ஏன் பார்க்கல? ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவாராக, பலப்படுத்துவாராக. இது வரைக்கும் ஒருவேளை எதுவும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல, தேவன் இந்த சாயந்தர வேளையில சொல்லுகிறார், ஓ ஹல்லேலூயா, strengthen your faith. ஹல்லேலூயா. விசுவாசத்தை நீ தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பு. ஓ ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாதது. விசுவாசத்துல தேவன் பிரியப்படுகிறார். அவர் மீது கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலே தேவன் பிரியப்படுகிறார். இந்த சாயந்தர வேளையில விசுவாசம் தட்டி எழுப்பப்படுவதாக.
தட்டி எழுப்பப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. நான் உம்மை நம்புவேன் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், என்னுடைய சூழ்நிலைகளுக்கு எந்த வழியுமே இல்லாமல் இருந்தாலும், நான் உம்மை இந்த சாயந்தர வேளையில உம்மை நம்புறேன். உம் மீது என் விசுவாசத்தை வைக்கிறேன். தகப்பன் அன்றைக்கு சொன்னது போல என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் சொல்றோம். அவிசுவாசம் இருந்ததுன்னா அதை சொல்லிடுவோம் தேவன்ட்ட. அவருக்கு தெரியும் என்ன உள்ள இருக்குன்றது, அவருக்கு தெரியும். அவர்கிட்ட மாய்மாலம் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. வெளியில் ஒன்று வச்சு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச முடியாது. ஆண்டவரே உம்மை நம்புறேன்னு 2 கையும் தூக்கி பாடலாம். உள்ளுக்குள்ளே இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அது தேவன் அறிவார். இந்த சாயந்தர வேளையில் விசுவாசம் இல்லை, தோய்ந்து போன நிலைமையில் இருந்தோம்னா தேவனை பார்த்து, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும்பா. அந்த கையை உயர்த்திட்டோன்னா அவருக்கு நேராக, இருதயம் அவருக்கு நேராக உயர்த்தப்பட்டுருச்சுன்னா அவர் நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நம்மோடு நடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சோர்வான சூழ்நிலையிலே, அந்த கடினமான வேளைகளிலே, சில மௌனங்களின் வேளைகளிலே, சில பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலே தேவன் நம்மோடு நடந்து வருவார். ஹல்லேலூயா ஜீசஸ். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. இன்றைக்கு விசுவாசிங்க. இன்றைக்கு நாம் பாடி நம்ம அவரை ஆராதிப்பதோட அதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் இன்றைக்கு தேவ சமூகத்திலே, ஓ ஹல்லேலூயா, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே ஓ நிறைந்திருப்பதாக. ஓ ஹல்லேலூயா ஜீஸ். அது ஏதோ பாட்டை பாடிட்டு போறதோட அது முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். தேவன் நம் வாழ்க்கையிலே செயல்பட அது கதவுகளை திறக்கும். இருதயத்தின் கடினங்கள் உடையட்டும். ஒப்பு கொடுங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது. யாரும் அங்கே இங்கேயும் பார்க்கக்கூடாது. யாரும் என்னையும் பார்க்காதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் ஆன நேரம். இங்கே வேடிக்கை பார்க்க யாரும் வரல. கண்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலைமையில இந்த தேவனுக்கு நேராய் நம்முடைய இருதயம் உயர்த்தப்படுவதாக, நம்முடைய கண்கள் அவரை ஏறெடுத்து பார்ப்பதாக. நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு அந்த விசுவாசம் உண்டாகணும். இந்த விசுவாசம் இன்னைக்கு உண்டாகணும். ஒரு விசுவாசம் இன்னைக்கு உடையவர்களை அவர் மீது கொடுக்காம அப்படியே நிக்கிறத ஆவில நான் உணர்றேன். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல வந்துட்டு போறதுக்கு அர்த்தமே இல்லாம ஆயிரும். There will be no meaning. If we don't surrender, if we don't submit, நம்மையே நாம் தாழ்த்தாமல், நம்மையே நாம் அவர் பாதத்திலே அர்ப்பணிக்காமல், இந்த அர்ப்பணிப்பு இல்லை அப்படின்னா இங்க வரதே வீணாயிரும். வேண்டாம். இன்னைக்கு தேவன் தெளிவாய் பேசுகிறார். சில இருதயங்களோடு தேவன் பேசுகிறார். Just open up. Just open up. Don't refuse the word of God. Don't stop the word of God. Oh, Ratha Rabashata Rakava.
ரபா ரபாதி நமரா கவா ஷேகேலே மரா. ஓ, உன்னுடைய சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காத, சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காது. இன்னைக்கு தேவன் மீது பற்றும் விசுவாசத்தினால உன்னை நிறைத்துக்கொள், உன்னை நிறைத்துக்கொள். ஓ ஹalleluya. கண்கள் அவர் மீது நோக்கமா இருக்கட்டும், கண்கள் அவர் மீது நோக்கமாய் இருக்கட்டும். ஹalleluya ஜீசஸ். அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹalleluya ஜீசஸ். Oh, we worship you, God. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே இயேசையா. ஒருவராய் பெரிய ஒருவராய் பெரிய அதிசயம், ஒருவராய் பெரிய செய்பவர் நீ
தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் துவங்கினதை நிச்சயம் முடிப்பார், நிச்சயம் முடிப்பார், நிச்சயம் முடிப்பார். அது அவர் துவங்கினதா இருந்தால் அதை அவர் முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க பண்ணும் வரைக்கும் அந்த தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. ஒருவேளை வனாந்திர வழியை கடந்து போக வேண்டியதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வனாந்திர வழியிலே இரவும் பகலும் அந்த தேவன் அவர்களோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசி அந்த தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. ரகதரவஷிகந்தேரேவோ ரெவதியானா வரசிகலே. ஹல்லேலூயா. அவர் நம் வாழ்க்கையில செய்கிறது, வாழ்க்கையில செய்கிறது நம்மாலே அவைகளை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. Beyond our comprehension, நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. சர்வ ஞானி ஆகிய தேவனுடைய செயல்களை கொஞ்சோண்டு ஒரு மூளையை வச்சு அவருடைய படைப்பாகிய நாம் அவருடைய செயல்முறையை அறிந்து கொள்ள முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Many times we fail because of that. நாம் அதனால தான் அநேக முறைகள் நாம் சோர்ந்து போய் நம்முடைய விசுவாசத்திலே தோய்ந்து போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய அந்த சிறிய மூளையை வைத்து தேவனுடைய அந்த அனந்த ஞானத்தை அறிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறோம். ஒரு சிறு பிள்ளையை போல முழுமையாய் அவர் கையில, ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. எனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். There are many facts against me. எனக்கு விரோதமாய் எத்தனையோ காரியங்கள் எதிர்த்து நிற்குது. அவைகள் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதன் மத்தியிலே என் தேவன் பாதையை உண்டு பண்ணுவார். செங்கடல் நின்றது உண்மைதான். பின்பாக எகிப்திய சேனை தேர்ந்தெடுத்த இராணுவ படைகளோடு பின்தொடர்ந்து வந்தது உண்மைதான், அது பொய் அல்ல. இதற்கு ரெண்டுக்கும் மத்தியிலே மாட்டிக்கொண்டு நின்ன ஒரு தேவத்தின் கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தது உண்மைதான். ஆனா அதை எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு மிகப்பெரிய உண்மை என்றால், அவர்களோடு நின்றவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் யாருக்குமே புரியல, யாருக்குமே புரியல. ஒருத்தன் நினைச்சான், ஒரு கூட்டம் நினைச்சது முன்னாடி செங்கடல், ரெண்டு பக்கமும் போற தப்பிக்க வழி இல்லை, மலைகள், செங்குத்தான மலைகள், இதோட இவங்க கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். உள்ள மாட்டிட்டு இருக்க கூட்டம் நடந்தது நினைச்சது, எகிப்துல எங்களுக்கு கல்ற இல்லை, அதனாலதான் இங்க கொண்டு எங்களை புதைக்க கொண்டு வந்துட்டாரோ.
அப்படின்னு நினைச்சது. ஆனா ஒரே ஒரு தேவன் செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்கினார். ஓ ரபதி ரபா ஷதா லரா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அதை செய்த தேவன் எலியா அன்றைக்கு யோர்தானை பிளந்து கடந்து போகும்போது எலியாவின் தேவன் எங்கே என்று சால்வையை கொண்டு அடித்த எலிசாவுக்கு அதே யோர்தானை மீண்டும் பிளக்க செய்த தேவன் இன்றைக்கு நமக்காக பாதையை உண்டு பண்ணாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்புவோம், இன்றைக்கு நம்புவோம். இன்றைக்கு அவருக்குள்ளே நம்மளை திடப்படுத்திக் கொள்ளுவோம், அவருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா ஜீசஸ். பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலோ பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலோ பார்த்ததில்லை பரமன் வழியை. பாதை காட்டுவார், வாரவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்பும் பலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். இந்த மார்க்கமாய் என்னை நடத்துவார். காண்பேன் நான் ஒரு கானக ஓடை. வானம் பூமி ஒளியும் அவர் வார்த்தை ஒழியாது. அதிசயம் காணுவேன் என்றே. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day. He will make a way. God will make a way. My roadway in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His word will still remain. He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a
செய்வது மாத்திரமல்ல, இந்த பாதையில நம்மோடு பயணிக்கிற தேவன் அவர். நம்மோடு இறுதி வரை இருந்து நம்மை நடத்துவார். பத்திரமாக நமக்கு ஏற்ற பாதையில அவருடைய சித்தத்துக்கு ஒத்த ஒரு பாதையில நம்மை நடத்துவார். நாம் நினைத்ததில்லை, தேவ சித்தம் நிறைவேறும்படியான பாதையில அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா! தேவன் நடத்துவார், நம்மை நடத்துவார். ஓ ஹல்லேலூயா! ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் நம்மை நடத்துவார். அவருக்கே எல்லா கன துதி மகிமை இன்றைக்கு என்றைக்கும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென், ஆமென். இந்த சாயந்தர வேளையில் கூட வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை அவர் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஐசையா சாப்டர் 55 verse 8 and 9. ஏசாயா 55வது அதிகாரம் 8ம் 9ம் ஆகிய வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதில் எனக்கு இந்த ஒரு காரியம் என்னை கவர்ந்தது. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி 2வது இதில் உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாருமே ஒரு தடவை அதை சேர்ந்து வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த மொழி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வாசிங்க. இந்த 8ம் 9ம் ஆகிய வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் 3 காரியங்களை என்னுடைய முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, God's ways are not man's ways. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அப்படின்னா என்ன? உங்கள் வழிகள்னா மனிதனுடைய வழிகள், தேவனுடைய வழிகள் அல்ல. God's ways are not man's ways. கர்த்தருடைய வழிகள் மனிதனின் வழிகள் அல்ல. அப்போ கர்த்தருடைய வழி எப்படிப்பட்டது அப்படின்னா, இது ஒரு தனித்துவமான வழி. இட்ஸ் எ யூனிக் வே. இட்ஸ் எ யூனிக் வே. 2வதாக இந்த 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் உயர்ந்திருக்கிறது. அப்போ 2வதாக கர்த்தருடைய வழிகள் மனிதனின் வழிகளை பார்க்கிலும் எப்படி இருக்கு? உயர்ந்திருக்கிறது. God's ways are higher than man's ways. இப்போ 2வதாக, முதலாவது யூனிக் வேன்னு பார்த்தோம், இது ஒரு தனித்துவம் வாய்ந்த வழி. 2வது இட்ஸ் அன் அன்மேட்ச்டு வே. இது ஒப்பிட முடியாத ஒரு வழி. இது ஒப்பிட முடியாத ஒரு வழி. இப்போ 3வது, இந்த முழுமையாக இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள்
எப்படி உயர்ந்திருக்கிறதோ, எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. இப்போ மூன்றாவதாக, காட்ஸ் வேஸ் ஆர் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டு மேன். கிரகிக்க முடியாத ஒரு வழி இது. கர்த்தருடைய வழிகள் மனிதனால் கிரகிக்க முடியாதவைகள். காட்ஸ் வேஸ் ஆர் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டு மேன். அதுதான் இந்த வழி. எப்படிப்பட்ட வழினா, இட்ஸ் அன் அன்இன்டெலிஜிபிள் வே. அன்இன்டெலிஜிபிள் வே, கிரகிக்க முடியாத வழி. நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழியாய் இருக்கிறது. இன்றைக்கு மாலை வேளையிலே உங்களோடு நான் பேசுகிற செய்தியின் தலைப்பு, தேவனின் எதிர்பாராத வழிகள். காட்ஸ் அன்லைக்லி வேஸ். தேவனின் எதிர்பாராத வழிகள். காட்ஸ் அன்லைக்லி வேஸ். ஹல்லேலூயா. இப்போ 3 விதமாக கர்த்தருடைய வழிகள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். முதல்ல கர்த்தருடைய வழிகளை நாம் புரிந்து கொள்ளணும். காட்ஸ் வேஸ் ஆர் நாட் மேன்ஸ் வேஸ். கர்த்தருடைய வழிகள் மனிதனுடைய வழிகள் அல்ல. அது ஏன் அப்படின்னா, அவைகள் தனித்துவம் வாய்ந்த வழிகள். இட்ஸ் எ யூனிக் வே. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? காட்ஸ் வேஸ் ஆர் ஹையர் தென் மேன்ஸ் வேஸ். கர்த்தருடைய வழிகள் மனிதனுடைய வழிகளை பார்க்கிலும் உயர்ந்தது. அது ஒரு ஒப்பிட முடியாத வழி. இட்ஸ் அன் அன்மேட்ச்ட் வே. மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? காட்ஸ் வேஸ் ஆர் பியாண்ட் காம்ப்ரிஹென்ஷன் டு மேன். அதாவது கர்த்தருடைய வழிகள் மனிதனால் கிரகிக்க முடியாத வழிகள். இட்ஸ் அன் அன்இன்டெலிஜிபிள் வே. கிரகிக்க முடியாத வழி, கிரகிக்க முடியாத வழி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய வழி குறித்து என்னமோ தெரியல, கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஒரு நபரை நம் மத்தியில் அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கிறார். கடந்த நாட்களில் இருந்து நானும் கொஞ்சம் சமீப காலமாக அதிகமாக இந்த தீர்க்கதரிசியை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எலியாவின் வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய வழிகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எலியாவின் ஜெபங்கள்னு பார்த்தோம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால். இன்றைக்கு எலியாவின் வாழ்க்கையிலே தேவனுடைய வழிகள் என்று சொல்லி நான் துரிதமாய் வசனத்தை மேற்கோள் காட்டிட்டு நான் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிறேன். என்னோடு உங்கள் வேத புஸ்தகங்களை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். 1 Kings chapter 17 and verse 4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். I have commanded the ravens to feed thee there. Hallelujah. ஒரு பெரிய தீர்க்கதரிசி 17வது அதிகாரத்தில் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வது எப்படி பண்ணுறான்னா, தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல அவன் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையின்படியே அல்லாமல் மழையோ பனியோ பெய்யாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னவனுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் உன்னை ஒளித்திக்கொள் அப்படின்னு. இப்போ இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு தேவன் எப்படி தன்னுடைய வழியை அவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, காகத்துக்கு கட்டளையிடுவேன், காகத்துக்கு கட்டளையிடுவேன். ஆற்றுலேருந்து தண்ணி குடிச்சிக்கோ, காகத்துக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு முதலாவது நான் பார்க்க வேண்டியது, நான் இதற்குள்ளே நான் இன்னும் ஆழமாக நான் செல்லும்படியாக விரும்புகிறேன். எதிர்பாரா இடத்திலிருந்து வரும் தேவனின் உதவி நம்மை போஷிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து வருகிற தேவனின் உதவி நம்மை போஷிக்கும். God's help from an unexpected place will support you. God's help
from an unexpected place will support you. இந்த எதிர்பாராத இடம் எங்க? காகம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்னமோ பெரிய அம்பானி வருவான்னு நினைப்போம். அம்பானி தேவையில்லை, காக்கா போதுன்றார் கர்த்தர் நம்முடைய தேவையை சந்திக்க. அதனால தான் ஆராதனையில் கர்த்தராலே கூடாதது ஒன்றுமில்லை என்று நாம் பார்க்கிறோம். எதை கொண்டு, யாரை கொண்டு, எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்தின் சுதந்தரிப்பை குறித்து சில காரியங்களை நான் துரிதமாக சொல்ல போகிறேன். அதே நான் 3 காரியங்கள் இன்றைக்கி பேசணும். அதனால் எனக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. 3 காரியங்கள், ஆனால் முக்கியமான காரியங்கள் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசணும். தேவன் இந்த மெசேஜை எப்படி கொடுத்தாருன்னா, ஒரே ஃபார்மேட்டில் தான் 3 காரியமும் இருக்கும், ஒரே ஃபார்மேட்டு. அதனால் நான் முதல் குறிப்பை நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2, 3 நம்ம துரிதமாக போயிடலாம். ஓகே, அப்போ முதலாவது எங்கேருந்து நமக்கு உதவி வருதுன்னா, எதிர்பாராத இடத்திலிருந்து வரும் தேவனின் உதவி என்ன பண்ணுது? நம்மை போஷிக்கும். God's help from an unexpected place will support us. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், 1, 2 ரெண்டுமே வாசிக்கலாம். கீலேயாத்தின் குடிகளே, திஸ்பியானக்கியா எலியா ஆகாபை நோக்கி, என் 2 வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்புறம் 3, 2, 3. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. முதலாவது தேவன் அவனிடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டை ஒளித்து கொண்டு இரு. இப்போ முதலாவது எலியாவை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக, போஷிப்பதற்கு முன்பாக தேவன் செய்கிற முதல் காரியம், அவனுடைய எதை மாற்றினார்? இடத்தை மாற்றினார். அல்லேலூயா. சில இடங்களை தேவன் மாற்றுவார். God's destination for our blessing. தேவன் நமது ஆசீர்வாதத்திற்காக தீர்மானிக்கும் பயண லக்கு. ரொம்ப சுத்தமான தமிழாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேவன் நமது ஆசீர்வாதத்திற்காக அவர் தீர்மானிக்கிற ஒரு இடம், ஒரு பயண லக், இட்ஸ் எ டெஸ்டினேஷன். அந்த இடம் எலியாக்கு எங்கே சொல்கிறார் அப்படின்னா, ஆற்றண்டையிலே, கேரித் ஆற்றங்கண்டையிலே நீ உன்னை ஒளித்து கொண்டு இரு. எவ்வளோ கிளியராக தேவன் இந்த செய்தியில், இந்த எலியாக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியில் சொல்லுகிறார் அப்படின்னா, நீ இவ்விடத்தை விட்டு, முதல்ல இப்போ அடுத்த டைரக்ஷன் சொல்கிறாரு, கீழ் திசையை நோக்கி போய், அதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இது ஐடென்டிஃபிகேஷன் கேட்போம்ல, பக்கத்தில் எதாவது இருக்கா, அங்கே இருக்கா, சூப்பர் மார்க்கெட் இருக்கா, எதாவது கேட்போம். யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. இந்த இடம் எலியாவின் போஷிப்புக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின ஸ்தலம். அது the destination prepared by God for blessing Elijah. இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் நம்மை ஒரு ஸ்தலத்திலே, ஒரு இடத்திலே வைத்து தம்முடைய ஆசீர்வாதத்தை வைக்கும்படியாக விரும்புகிறார். ரெண்டாவதாக அதே குறிப்பில் நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். 1 ராஜாக்கள் 17:4 வாசிப்போம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அது முடிச்சு 5வது வசனம் அப்படியே வாசிங்க. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். ஹல்லேலூயா. ரெண்டாவது,
தேவன் இப்பொழுது அவனுடைய இருப்பிடத்தை, அவனுடைய லக்கை மாற்றி கேரித் அண்டைக்கு கொண்டு வந்துட்டார். இவ்விடத்தை விட்டு கேரித் ஆற்றண்டையிலே கொண்டு போய் அவனை வைத்து விட்டார். அங்கே அவனை போஷிப்பேன் என்று சொன்னார். இப்போ முதலாவது காட்ஸ் டெஸ்டினேஷன் ஃபார் அவர் பிளெஸ்ஸிங், ரெண்டாவது காட்ஸ் டெலிவரி ஆஃப் அவர் பிளெஸ்ஸிங். தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி நமக்கு அருளுகிறார், இல்லை அதை எப்படி நமக்கு அளிக்கிறார் என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறாரு, நீ அந்த இடத்துக்கு போ, அங்கே காகங்கள் உன்னை வந்து போஷிக்கும், காகங்கள் உன்னை வந்து போஷிக்கும். நீங்கள் பின்பாக வாசித்து பார்த்தீங்கன்னா காகங்கள் அவனுக்கு என்ன கொண்டு வந்துச்சு, இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வந்து கொடுத்தது. தண்ணீருக்கு ஆற்றிலே அவன் குடித்தான். அப்போ முதலாவது எப்போ தேவன் வந்து, நீங்கள் அந்த குரோனாலஜி அந்த ஆர்டர் படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா, முதல்ல போய் ஆகாப் முன்னாடி வார்த்தையை சொல்கிறான். வார்த்தையை சொல்லி முடித்த உடனே தேவன் சொல்லுகிறார், இவ்விடத்தை விட்டு நீ போ அப்படின்னு இடத்த மாற்றுறார். இடத்த மாற்றி அவனை கொண்டு போய் அந்த ஆற்றண்டையிலே கொண்டு போய் வைக்கிறார். ஆற்றண்டையிலே கொண்டு போய் வைத்த உடனே 4வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்பொழுது நான் காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கேன். இப்போ தான் டெலிவரியை பற்றி பேசுகிறார். யார் உனக்கு சாப்பாடு கொடுப்பா? காகம் வந்து கொடுக்கும். ஸ்விக்கி சொமேட்டோவில் வராது. அந்த காலத்தில் இவர் அதை பார்த்து அவங்க ஆரம்பித்தானுங்க போல். அந்த காலத்தில் காகத்தை கொண்டு வந்து கொடுக்க வச்சிட்டாரு. அதனால் அவங்க வந்து சாப்பாடு உனக்கு கொடுப்பாங்க. எப்படி உன்னை நான் போஷிப்பேன் என்பதை தேவன் அந்த இடத்துல அவனுக்கு கற்பிக்கிறதை பார்க்கிறோம். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியையும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இப்போ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்திற்காக அளிக்கிற ஒரு உணவு இல்லை ஒரு பதார்த்தம், காட்ஸ் டிஷ் ஃபார் அவர் பிளெஸ்ஸிங். நம்ம என்ன வந்து எதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம்ல, நமக்கு என்ன பிடிக்குதோ செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் எலியாக்கு தேவன் சொல்கிறாரு, நீ முதல்ல இடத்த மாற்று, 2வது உனக்கு காகத்தின் வழியாக நான் கொடுப்பேன், 3வது காகத்து வழியாக என்ன கொடுப்பேன், நீ செலக்ட் பண்ணுறது கிடையாது, நான் செலக்ட் பண்ணுறதை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன், விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும். 2 வேளை தான் சாப்பாடு, மிச்ச நேரத்துக்கு தண்ணியை குடி ஆற்றுல, அவ்வளோதான். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதை அவர் நிர்ணயம் பண்ண இடத்துல, அவர் நிர்ணயம் பண்ண வழியிலே, அவர் எதை தரணும் என்று அவர் நிர்ணயித்திருக்கிறாரோ அதை தேவன் தருவார். எவ்வளோ காலம் தருவார்? 1 ராஜாக்கள் 17:7 வாசிங்க. தேசத்தின் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்போ 4வதாக என்ன பார்க்குறோம், காட்ஸ் டியூரேஷன் ஆஃப் அவர் பிளெஸ்ஸிங். எவ்வளோ நாள் அந்த இடத்துல வைத்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கால வரையறையை தேவன் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் தேவன் நம்மை சில இடங்களிலேருந்து பிரித்தெடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இங்கே நல்லா இருந்துச்சே, சந்தோஷமாக வந்தோம் போனோம், கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம், நல்லா ஜாலியாக இருந்தோமே, இப்போ இங்கேருந்து பிரிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பிரிவு தேவனுடைய சித்தத்தின்படி இருந்தால் அது நன்மைக்கே. அப்போ காட்ஸ் டியூரேஷன் ஆஃப் அவர் பிளெஸ்ஸிங், தேவன் ஆசீர்வாதத்திற்கான, தேவனின் ஆசீர்வாதத்துக்கான கால வரையறை எங்கே இருந்துச்சுன்னா, கேரித் ஆற்றண்டையிலே சில நாட்கள் தான் இருந்துச்சு. எவ்வளோ நாள் இருந்துச்சு? சில நாட்கள் தான் இருந்துச்சு. காலையில் என்ன வந்துச்சு? அப்பமும் இறைச்சியும் வந்துச்சு, நான்வெஜ் மீல்ஸ் போட்டார். சாயங்காலத்தில் என்ன வந்துச்சு? அப்பமும் இறைச்சியும் போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ நாள் போட்டார்? கொஞ்ச நாள் போட்டார். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணிட்டார், நீங்கள் இருக்காத அப்படின்ட்டார்.
ஆனால் இந்த கொஞ்ச நாட்கள் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னா, அவன் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து தேவன் தன்னுடைய உதவியை அனுப்பி அவனை போஷித்தார். ஹல்லேலூயா. எதிர்பாராத இடங்களிலிருந்து தேவன் நம்மை போஷிப்பார். ஆமேன். எத்தனை பேர் அது ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அதுக்கு சில வேளைகளில் இடத்தை மாற்றுவார். எப்படி அனுப்புகிறார் என்பதை அவர் நிர்ணயிப்பார். எதை அனுப்புகிறார் என்பதையும் அவர் நிர்ணயிப்பார். எவ்வளோ காலம் அதை அனுப்ப வேண்டும் என்பதை. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் எதிர்பார்க்கும், தேவன் சித்தம் பண்ண, தேவன் நிர்ணயம் பண்ண இடத்துல, அவர் நேரத்தில், அவர் சொல்கிற காலத்தில் நம்ம நின்னோம் அப்படின்னா வர வேண்டியது ஆனால் வரும். நம்மளா போய் வேற எங்கேயா நின்றுட்டு என்ன கற்றுனாலும் வராது. அல்லேலூயா. தேவன் இந்த நாள் சாயந்தர வேளையில் நம்மோடு பேசுகிறார். எதிர்பாராத இடங்களிலிருந்து தேவனின் உதவி நம்மை போஷிக்கும். இட் வில் ஃபீட். அந்த வாசனம் ஆங்கிலத்தில் சொல்லுது, I have commanded the ravens to feed thee, to feed thee there. ஒரு முக்கியமான வார்த்தை அந்த 17:4 நீங்கள் வாசித்தீங்கன்னா 17:4 1 Kings, அங்கே எலியாவே நீ அந்த ஸ்தானத்துக்கு, அந்த இடத்துக்கு நீ போல அப்படின்னா அங்கே என்ன வராது? காகமும் வராது, இறைச்சியும் வராது, அப்பமும் வராது, தண்ணியும் வராது. நீ அப்படியே சுத்த வேண்டியது தான். அங்கே இன்றைக்கு தேவன் சில இடங்களை மாற்றும்படியாக எதுக்காக மாற்றுறாருன்னா, அவர் எதுவும் சந்தோஷப்படல. அவர்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸை வச்சுருக்காரு நம்ம அங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு. அவர் மாற்றுகிறது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. தேவன் நிர்ணயிக்கும் ஸ்தானத்திலே நாம் நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது அவர் நிர்ணயம் பண்ண காகங்களை கொண்டு அப்பத்தையும் இறைச்சியும் அவர் கொண்டு வந்து ஏற்ற வேளையிலே தருவார். நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அவனுக்கு என்ன தேவை? அந்த இடத்துல எலியாவுக்கு என்ன தேவை? தேவன் அறிஞ்சிருந்தார் அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா, இறைச்சி தேவை, அப்பம் தேவை, தண்ணி தேவை. ஏன் ஆண்டவரே அவனுக்கு இறைச்சி கொடுத்தீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அது அவர் நிர்ணயம் பண்ணி. எலியா கேட்டானா எங்கேயாவது, ஆண்டவரே இந்த இறைச்சியில் கொஞ்சம் லைட்டாக அப்படி 65 மாதிரி இல்லை ஒரு லெக் பீஸ் அப்படியெல்லாம் வரணும்னு கேட்டானா? என்ன இறைச்சி கொடுத்தாரோ தெரில, அது தெரில எனக்கு. இறைச்சியும் அப்பமும் கொடுத்தா என்ன பண்ணோம்? சாப்பிட்டுட்டு பேசாமல் படுத்துக்க வேண்டியது தான். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். அதில் போய் நம்ம நோண்டிட்டு கேள்வி கேட்டுட்டு உட்காந்துடக்கூடாது. ஏன் ஆண்டவரே கொஞ்ச நாள் தான் கொடுத்தீங்க அப்படின்னா, அதுவும் அவர் நிர்ணயம் பண்ணுறது. ஆனால் அதோடு அவனை விட்டு விடவில்லை. நான் 2வது குறிப்புக்குள்ளே நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. I have commanded a widow woman to sustain thee. முதலாவது, எதிர்பாராத இடத்திலிருந்து தேவன் நம்மை போஷித்து நம்மை ஆசீர்வதித்தார். 2வதாக, எதுவும் இல்லாத இடத்திலிருந்து வரும் தேவனின் உதவி நம்மை பராமரிக்கும். அல்லேலூயா. புரியுதா புரியலையா?
எதுவுமே இல்லாத வீடு. ஏன் இந்த வீடு எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் ஒரு சில பகுதிகளை நான் வாசிக்கிறேன். அந்த விதவை சொல்கிறா, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. ஒரு அடையும் இல்லை. அடையும் இல்லை, வடையும் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டில் என்ன இருக்குது? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் மாவு. இங்கிலீஷில் அது ரொம்ப அழகாக இருக்குது. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ளார், லிட்டில் ஆயில், கொஞ்சம் எண்ணெய். இப்போ அதை சொல்லிட்டு இந்த வசனத்தில் பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சாப்பிட்டு செத்து போவோம். மனுஷன் எதுக்கு சாப்பிட்றான்? உயிர் வாழ்றது சாப்பிட்றான். ஆனால் இந்த அம்மா எதுக்கு சாப்பிட்டுச்சு? சாப்பிட்டு செத்து போனுச்சான். சாப்பிட்டு செத்து போச்சு. அதுக்கு 2 விறகை பொறுக்கிறதுக்கு வேற போயிருக்கு. சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு 2 விறகை பொறுக்க இந்த அம்மா போயிருக்கு. இந்த வீட்டிலே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் தேவனுடைய வழிகள், இதே நம்ம எலியா நிலைமையில் இருந்தோம்னா கொஞ்சம் யோசித்து பார்த்துருங்க. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஆண்டவரே, அங்கேயே ஏதோ 2 வேளை நான்வெஜ் மீல்ஸ் எல்லாம் போட்டிங்க, அப்படி லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துருந்தேன். அதை விட்டுட்டு இங்கேயே தரித்திரத்துக்கு மேலே என்னையும் கொண்டாந்து என்ன பண்ணிட்டீங்க, இங்கே சேர்த்துட்டீங்கன்னு சொல்லிடுவோம்ல. அதுதான் நம்ம கேட்போம். ஆனால் அதுதான் தேவனுடைய கிரியை. தட் இஸ் காட்ஸ் ஒர்க். எதுவுமே இல்லாத இடத்திலிருந்து வரும் தேவனின் உதவி நம்மை பராமரிக்கும். இட் வில் சஸ்டெயின் யூ. அங்கே வெறுமையாக போஷித்தார், ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? பராமரிக்கிறார், பராமரிக்கிறார். ஹல்லேலூயா. திருப்பியும் அதே 4 குறிப்புகளை இதில் நான் சொல்ல போகிறேன் துரிதமாய். 17:9 1 ராஜாக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. போதும். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கே தங்கியிரு. முதல்ல சொன்னது போல தெளிவான தேவனுடைய வார்த்தை எலியாவுக்கு இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இவனுடைய முகவரியை தேவன் மாற்றுகிறார். இவனுடைய இடத்தை, தங்கும் இடத்தை தேவன் God is changing his destination. இப்போ மீண்டும் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தீர்மானிக்கப்பட்ட அந்த பயண லக்கை, அந்த தங்கும் இடத்தை மீண்டும் இந்த இடத்துல மாற்றுகிறார். எதுக்கு மாற்றுகிறார் அப்படின்னா, அவன் ஏற்கனவே தங்கி இந்த இடத்துல ஒரு குறை வந்தது. அங்கே அந்த ஆசீர்வாதத்தின் காலம் நிறைவேறிற்று. இப்போ தேவன் சொல்லுகிறாரு, உன்னை கேரி தாற்றங்கரையிலிருந்து உன்னை சாரிபாத் ஊருக்கு நான் உன்னை மாற்றுகிறேன். எதுக்கு? நான் உன்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக. ஹல்லேலூயா. இப்போ ஒரு இடத்துல அநேக வேளைகளில் தேவனுடைய நம்மை வைக்கும் காலம், நிர்ணயித்த காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அங்கேருந்து நம்மை வேறு இடத்துக்கு தேவன் கொண்டு வருவது நம்மாலே அநேக வேளைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, முன்னாடி இருந்த இடம் கூட பரவாயில்ல, இப்போ இருக்கிற இடம் எப்படி இருக்குது? ஒன்றும் இல்லாத வீடு, எதுவும் இல்லாத வீடு, குறைபாடில் இருக்கிற வீடு, எதுவுமே நிறைவற்ற வீடாய் இருக்கிறது. ஆனால் தேவன் அவனை ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் அதனுடைய 10வது வசனத்தின் முதல் சொற்றொடர் இப்படியாக சொல்லுகிறது. அப்படியே அவன் எழுந்து 18:10 உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். போதும்.
அப்போ இங்கே வந்து எலியா ஒபதியா என்ற அந்த ராஜ வீட்டில் இருக்கிற மனுஷனை சந்திக்கும்போது அவன் சொல்லுகிறான், ஆகாப் ராஜா உன்னை தேடாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் தேடினா, ஆனால் உன்னை கண்டுபிடிக்க முடியல. அவன் தேடாத ஜாதியும் இல்லை, ராஜ்யமும் இல்லை. இப்போ எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் தேடினாங்க, ஆனால் இவர் எங்கே இருக்கார்? சாரிபாத்தில் சேஃபாக உட்காந்துருக்காரு. அநேக வேளையில் தேவன் நம்மை மாற்றும் போது நம்முடைய பாதுகாப்புக்காக தேவன் நம்மை மாற்றுகிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிர்ணயிக்கிற ஸ்தலங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காய் இருக்கிறது, நம்முடைய பாதுகாப்புக்காய் இருக்கிறது. சரி, இப்போ இங்கே ரெண்டாவதாக எப்படி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை இவனுக்கு இங்கே தருகிறார் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 17:9 நான் 9 நம்ம பின்பகுதியை நாம் வாசிப்போம். அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்போ ரெண்டாவது, காட்ஸ் டெலிவரி ஆஃப் அவர் பிளெஸிங். தேவன் நமது ஆசீர்வாதத்தை எப்படி அருள்றாருன்னா, முதல்ல காகத்தை வச்சு கொடுத்தாரு, இப்போ ரெண்டாவது இங்கே யாரை வச்சு கொடுக்குறாரு? ஒரு விதவையை வைத்து கொடுக்குறார். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன். Hallelujah. I have commanded a widow woman there to sustain thee. உன்னை பராமரிக்கும்படியாக. இப்போ அந்த 10வது வசனத்தின் முதல் வரி இப்படியாக சொல்லுகிறது, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்த உடனே அவன் இருக்க வேண்டிய ஸ்தலத்தை தேவன் சொல்லி அவனுக்கு வார்த்தையை அனுப்பின உடனே எப்படி தேவன் அவனை பராமரிப்பார் என்று சொன்ன பிறகு அவன் உடனடியாக அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே செய்யும்போது தொடர்ந்து தேவன் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். முதல்லையும் நம்ம அதே தான் பார்த்தோம். முதலாவது அவனை கேரித் ஆற்றங்கண்டையில் போகிற சொன்னால் அங்கே வந்து காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொல்லி எப்படி ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் கிளம்பி கேரித் ஆற்றங்கடையில் சென்ற உடனே காகங்கள் அவனுக்கு இறைச்சியும் அப்பமும் கொடுத்தது. அதே போல தான் இங்கேயும். மூன்றாவதாக தேவன் அவனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ என்ன ஒரு உணவை வைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை போஷிக்கிறார், பாதுகாக்கிறார் அப்படின்னா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது, அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னான். அதுக்கப்புறம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்பமும் என் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இப்போ மூன்றாவதாக இங்கே என்ன சொல்கிறாரு தேவன் அப்படின்னா, இங்கே எலியாக்கு என்ன கட்டளை இடுகிறார் அப்படின்னா, அவன் சாப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா அப்பமும் தண்ணீரும். முதல்ல என்ன சாப்பிட்டான்? அப்பமும் இறைச்சியும், குடிக்க தண்ணீரும் இருந்துச்சு. இங்கே வெறும் அப்பமும் தண்ணீர் மட்டும்தான். இந்த ஆசீர்வாதம் எலியாவின் மேல் கொடுக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள், இங்கே 3 தடவை கொடுத்தாளா, 2 தடவை கொடுத்தாளா, 1 தடவை கொடுத்தாலா தெரியல. ஆனால் கொடுக்கப்பட்டது என்ன? அப்பமும் தண்ணியும் தான். இங்கே இறைச்சியை பற்றி எந்த வார்த்தையும் இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதுதான் 17:15 நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17:15 வாசிக்கும்போது, அவள் போய் எலியாவின் சொற்களின்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அவளும் இவனும் யாரு? விதவையும் எலியாவும் விதவையின் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள்.
அப்போ எலியாவை வந்து கேரித்தாற்றங்கரையிலிருந்து கொண்டு வந்து சாரிபாத்தில் வைத்து ஆசீர்வதிப்பதற்கு காரணம், எலியா நீ மாத்திரம் வைத்து ரொப்பிக்கிறது இல்லை, ஓ நிமித்தம் ஒரு குடும்பம், ஒரு பெரிய கூட்டம் பாதுகாக்கப்படுகிறது, பராமரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த ரொம்ப சந்தோஷம்தான். கேரித்தாற்றங்கரையில் நான் மட்டும் போஷிக்கும்போது கொஞ்ச நாள் தான் வச்சார். நீ மட்டும் ஆசீர்வச்சு நல்லா சாப்பிட்றியா, நான்வெஜ் மீல்ஸ்லாம் போட்டார், சந்தோஷம். ஆனால் கொஞ்ச நாள் தான். ஆனால் என்னைக்கு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தேவன் இவனை எத்தனை நாள் அங்கே வச்சிருந்தார் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் போதும். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில், இந்த 3rd இயர், கிட்டத்தட்ட 3 வருஷம்னு வச்சுக்கலாம். யாக்கோபில் வாசிக்கிறோம் 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யவில்லை என்று யாக்கோபு 5:17 எலியாவின் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது சொல்லப்படுகிறது. அப்போ ஏறத்தாழ 3 ஆண்டுகள் இல்லை 3.5 ஆண்டுகள் தேவன் எலியாவை சாரிபாத்திலே வைத்து பராமரித்தார். ஹல்லேலூயா. எங்கேருந்து வச்சு பராமரித்தார்? இந்த வீட்டில் எதுவுமே இல்லாத வீட்டில் தேவன் அவனை கொண்டு போய் வைத்து பராமரித்தார். ஹல்லேலூயா. அந்த வீட்டிலேருந்து எதுவுமே வராதுன்னு நினச்சாங்க. அந்த வீட்டில் எதுவுமே இல்லைன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த இடத்தை தான் தேவன் தேர்ந்தெடுத்து அவனை ஆசீர்வதித்து, அந்த வீட்டையும் ஆசீர்வதித்து, எலியாவை ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல 3.5 ஆண்டுகள் பராமரித்தார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன் செய்கிற காரியங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 3, 4 ஆகிய ஒரு வசனங்கள். 1 ராஜாக்கள் 19, 3, 4 ஆகிய வசனங்கள். அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து போதும். நம்ம ஏற்கனவே எலியாவின் ஜெபத்தில் இந்த பகுதியை நம்ம பார்த்தோம். இப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு இடத்துல தேவன் அவனை வைத்து போஷித்தார். எந்த இடத்துல வச்சு போஷித்தார்? கேரித்தாற்றல். அதாவது எதிர்பாராத விதத்தில் தேவன் தம்முடைய உதவியை அனுப்பி அவனை போஷித்தார். அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ். 2வதாக எந்த இடத்துல வச்சு போஷித்தார் அப்படின்னா, எதுவுமே இல்லாத ஒரு இடம். அதிலிருந்து தேவன் நம்மை பராமரித்தார், போஷித்தார், பராமரித்தார். God will support you in from an unexpected place. 2வதாக God's help will sustain you from an unfilled place. Unfilled place. ஒரு நிறைவற்ற இல்லை ஒரு குறைவான ஒரு இடத்திலிருந்து தேவன் நம்மை பராமரிப்பார். ஆனால் 3வதாக இப்போ எலியாவை குறித்து வாசிக்கும்போது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. எலியா தேசத்தில் மழை பெய்து விட்டது. ஆனால் எசபேல் ஒரு வார்த்தையை அனுப்புகிறாள். நாளைய தினம் உன்னை நான் உன் ஜீவன் உன்னிலே இருக்காது என்று சொல்லி அவனை மிரட்டும்படியாக ஒரு வார்த்தையை அனுப்புகிறாள். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா என்ன பண்ணுறான்னா, இப்போ தேவன்லேருந்து வார்த்தை வரல, தேவன் அவனை இடத்த மாற்ற சொல்லலை, தேவனிடத்துலேருந்து எந்த வார்த்தையும் வரல. ஆனால் இப்போ எலியா என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய இடத்தை மாற்றுகிறான். எலியா தன்னுடைய இடத்தை மாற்றுகிறான். இப்போ எலியா ஏன் அவன் இடத்த மாற்றுறான்? அவன் ஜீவனை பாதுகாக்க. இப்போ தேவன் 3 வருஷம், ஏறத்தாழ 3 வருஷம், 3 வருஷத்துக்கு சற்று கூட இருக்கலாம், அவனை சாரிபாத்திலே வைத்து அவனை பராமரித்தார். அப்போ அவன் ஜீவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்லை.
என்றைக்கு இவன் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து நான் என்னுடைய இருப்பிடத்தை மாற்றுவேன், என்னுடைய டெஸ்டினேஷனை நான் மாற்றுவேன், அவன் மாற்றும்போது இவன் அவளுடைய மிரட்டலை கேட்டு பயந்து நாம் வாசித்த வசனத்தின்படி அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வேலைக்காரனை விட்டுட்டு ஒரு நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்துக்குள்ளே தானாகவே கடந்து செல்லுகிறான். கர்த்தர் அவனை வனாந்திரத்துக்கு போக சொல்லலை, ஆனால் அவனுக்குள்ளே இருந்த பயம் தன் பிராணனை காக்கும்படியாக அவன் செல்லுகிறான். இப்போ எலியா தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய டெஸ்டினேஷனை தேர்ந்தெடுக்கிறான். இப்போ தேவன் எவ்வளோ நல்ல தேவன், அந்த இடத்துல அவனை பின்தொடருகிறார். ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவதாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதற்குமே உதவாத ஒரு இடத்திலிருந்து தேவனின் உதவி நம்மை பாதையில் நடத்தும். இது எதற்குமே உதவாத ஒரு இடம், அந்த வனாந்திரத்துக்குள்ளே போய் யாரும் போகாத இடம், யாரும் இருக்க விரும்பாத ஒரு இடத்துல இந்த எலியா போய் இருக்கும்போது அந்த இடத்துல தேவனின் உதவி நம்மை தேடி வருதுன்னா எதுக்கு வருது? மீண்டும் நம்மை பாதையிலே நடத்தும்படியாக, சரி செய்து நம்மை பாதையிலே கொண்டு வரும்படியாக அந்த இடம், அந்த உதவி நம்மை நடத்துகிறது. God's help sends you along the path from an unfruitful place. ஒரு பயனற்ற கனியற்ற ஒரு இடத்துல இருக்கிற நம்மை தேவனுடைய உதவி நம்மை மீண்டும் பயனுள்ளவர்களாய், கனி உள்ளவர்களாய் மாற்றும்படி மீண்டும் பாதையிலே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த தேவனுடைய உதவி, the blessing of God. இப்போ எலியா எங்கே இருக்கான்? சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். 1 ராஜாக்கள் 19:5 வாசிக்கும் போது, ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இப்போ தேவன் அந்த இடத்துல அங்கேயும் அவனுக்கு தன்னுடைய டெலிவரியை கட்டளையிடுகிறார். எப்படி அவனுக்கு ஆகாரத்தை தர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு அந்த இடத்துல தேவ தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல தேவ தூதனை அனுப்புகிறார் அப்படின்னா, முதலாவது அந்த இடத்துலேருந்து அவனை என்ன பண்ணணும்? கிளப்பணும். அந்த இடத்துல அவன் இருக்கக்கூடாது. இது தேவன் அவனுக்கு சொன்ன இடம் கிடையாது. இவனாகவே தன்னிச்சையாக அந்த இடத்துக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால் இப்போ முதல்ல அவனுக்கு என்ன பண்ணுறாருனா, தேவன் அவனை அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணணும். ஒரு முக்கியமான காரியத்தை ஆவிக்குரிய ரீதியில் சொல்ல விரும்புகிறேன். இந்த எலியாவுக்கு பாருங்கள், முதலாவது காகங்கள் என்ன கொடுத்துச்சு? அப்பமும் இறைச்சி குடிச்சு தண்ணீர் ஆற்றிலேருந்து குடித்தான். ரெண்டாவது சாரிபாத் விதவையின் வீட்டில் என்ன கிடச்சிது அவனுக்கு? அப்பமும். அப்போ தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நாம் போகும்போது அங்கே என்ன கிடைக்கும்? அப்பமும் தண்ணியும் கிடைக்கும். ஆனால் தன்னிச்சையாக இவன் ஒரு இடத்துக்கு போகிறான், அங்கே என்ன இல்லை? தண்ணீரும் இல்லை, அப்பமும் இல்லை. ரெண்டுமே இல்லாத உடனே என்ன ஆயிடுச்சு? இவனுடைய ஜெபமே மாறிடுச்சு. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு பேசினவன், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும். ஏன் அப்படின்னா, என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அப்பமாகிய அந்த வசனமும் தண்ணீர் ஆகிய ஆவியானவரும் இல்லாமல் போகிறதோ, அன்றைக்கு எங்கே போயிடுவோம்? வனாந்தரத்தில் போய் உட்காந்துக்குவோம். ஹல்லேலூயா. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? தேவன் வைக்கிற ஸ்தானத்தில் நாம் இருந்தோன்னா அங்கே அப்பம் வந்துகிட்டே இருக்கும்,
தண்ணீர் இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லைன்னா தேவன் அந்த இடத்த விட்டு மாற்றிடுவார். ஆனால் நாமாவே ஒரு இடத்துல போய் சேர்ந்துக்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம்? போதுங்கத்தாவேன்னு ஓரமாக படுத்து தூங்க வேண்டியது தான். படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான், அவ்வளோதான். அதான் முடிஞ்சிச்சு. அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே படுத்திருந்தானா என்ன செய்யணுமோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதோட தேவன் விடலை. அந்த இடத்துல அவனுக்கு வேண்டியதை தேவன் பாருங்க, அவனுக்கு அந்த நிலைமையில் அவனுக்கு என்ன தேவைன்னா, என்ன தேவை? திருப்பி அப்பமும் தண்ணீரும் தேவையா இல்லையா? அதை தான் 1 ராஜாக்கள் 19:6-7 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவன் பாருங்க, அவனுக்கு என்ன குறைவுபட்டுச்சோ அதனாலே அவனை நிரப்புகிறார். ஒரு தடவை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான்? படுத்துக்கிறான். திருப்பி 2வது தரம் தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கப்பட்டு எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, திருப்பி படுத்து தூங்கிறதுக்கு இல்லை. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அநேக வேளையில் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்னா எதுக்கு பேசுகிறாரு? அநேக தூரம் போகணும். இன்னும் அப்படியே உட்காந்துக்க கூடாது. எங்கேயா நல்லா ஒரு ஓரமாக பார்த்து அப்படியே செவத்தில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்க கூடாது. அநேக தூரம் போகணும். இன்றைக்கி என் பிரயாணம் இன்னும் இருக்குது, வெகு தூரத்தின் பிரயாணம் இருக்குது. ஹல்லேலூயா. உடனே அப்பமும் தண்ணீரும் கொடுத்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறாரு தேவன்? அவனுடைய பயண லக்கு, அவன் சேர வேண்டிய இடத்த தேவன் மாற்றுறாரு. இவனை எப்படி மாற்றணுன்னு தேவனுக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 19:7 நான் வாசிக்கிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தூதன் சொல்லிட்டு 8வது வசனத்தில் 19:8 இப்படியாக சொல்லுகிறான் 1 ராஜாக்கள். அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்போ தேவனுடைய சித்தத்தை விட்டு விரோதமாய் போன எலியா, சோர்ந்து போய் வனாந்திரத்திலே போன எலியாவை தேவன் அதை அனுமதிக்கல. இவனாவே தெரிஞ்சடிச்சு போய் உட்காந்துக்கிட்டான். ஆனால் தேவன் அவனை விடலை. அந்த இடத்துலையும் அவன் பின்பாக சென்று அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை மீண்டும் உயிரடைய செய்து இப்போ 40 நாள் அவனை அந்த போஜனத்தின் பலத்தினாலே அவன் எங்கே போகிறான்னா கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போகிறான். அவனை எங்கே கொண்டு வர்றார்? திருப்பி தேவ பிரசன்னத்துக்கு திருப்பி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தேவ பிரசன்னத்துக்கு அவனை திருப்பி கொண்டு வராரு? அவனை மீண்டும் கட்டும்படியாக. ஹல்லேலூயா. உடைந்து போய் படுத்து கிடந்தவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பலப்படுத்தி பிரயாணம் பண்ணி, முதல்ல அந்த இடத்த விட்டு நீ கிளம்பு, நீ அந்த இடத்துல இருக்காத, அது உனக்கு ஏற்ற இடம் கிடையாது, நான் உனக்கு சுத்தம் பண்ணின இடம் அது இல்லை அப்படின்றத அவன் மண்டையில் புரிய வைக்கிறதுக்கு பிரயாணம் பண்ணி அவனை அந்த இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாவுக்கு எங்கே கொண்டு வந்துட்டார்? கர்த்தருடைய பர்வதமாகிய ஒரே பர்வதத்துக்கு கொண்டு வந்து தேவ பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து அங்கே தேவன் அவனோட பேச துவங்குகிறார். ஹல்லேலூயா. அந்த பகுதிக்குள்ளே நான் போல, நேரம் கடந்து போயிடுச்சு. ஆனால் எலியாவை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறார். தேவன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். 1 ராஜாக்கள் 19:9 அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பாருங்க, இது வரைக்கும் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகின்ற நின்று போச்சு. இப்போ கர்த்தருடைய பர்வதத்தில் கொண்டு வந்தோடனே உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. இப்போ கேட்குறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு.
உனக்கு இங்கே என்ன காரியம் அப்படின்னா என்ன? உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன வேலை? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. இப்போ எலியாவுக்குள்ளே தேவன் தன்னுடைய திட்டத்தை புகுத்தி அவன் போக வேண்டிய அந்த பாதையிலே அவனை மீண்டும் தேவன் நடத்துகிறார். இப்போ தேவன் அவன் ஒரு தப்பான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தான். அந்த இடத்துலையும் தேவன் அவனுக்கு என்ன பண்ணார்? தூதரை கொண்டு அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், அவனை போஷித்தார், பலப்படுத்தினார். இப்பொழுது அவனை என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துலேருந்தே வெளியில் கொண்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்தில் கொண்டு வந்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அவனுடைய பயண லக்கை அவனுக்கு விளக்கி அவனை டைரெக்டாக எங்கே நடத்துகிறாருன்னா தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நடத்துகிறார். அதுதான் காட்ஸ் டெஸ்டின்டு டைரக்ஷன், டெஸ்டினேஷன். ஹல்லேலூயா. தேவன் நமது ஆசீர்வாதத்துக்காக தீர்மானிக்கும் பயண லக்கு. 1 ராஜாக்கள் 19:15-16 சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய், அங்கே என்ன சொல்கிறாரு? 3 காரியத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 2வது, யெகூவை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. 3வது, எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பாருங்க, ஒரு சோர்ந்து போய் இருந்தான். கனியற்ற ஒரு இடத்துல, ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல சோர்ந்து போய் இருந்தவனை தேவன் மீண்டும் உயிர்ப்பித்து அவனோடு இடைப்படும்படியாக தேவ பிரசன்னத்திலே அவனை கொண்டு வந்து தேவ பிரசன்னத்திலே அவருடைய வார்த்தையை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய எதிர்காலம் என்னவென்பதை அவனுக்கு சொல்லி அவனுடைய அழைப்பிலே அவனை மீண்டும் ஸ்தாபித்து அவனை நடத்துகிறதான் 3வதாக நாம் பார்க்கணும். இன்றைக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு இந்த நாளிலே நம்மோடு பேசியிருக்கிறார். சிம்பிளாக சொல்லணும்னா, காகங்களை கொண்டு போஷிப்பார், விதவையை கொண்டு பராமரிப்பார், தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறு எதுவுமே உங்களுக்கு புரியலன்னா இந்த 3 வார்த்தையை மட்டும் உங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ளுங்க. காகங்களை கொண்டு போஷிப்பார், விதவையை கொண்டு பராமரிப்பார், தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். காகங்களை கொண்டு எப்போ போஷிப்பார்? ஒன்றுமே இல்லாத இடத்துல காகங்களை கொண்டு போஷிப்பார். விதவையை கொண்டு எப்போ பராமரிப்பார்? எதுவுமே இல்லாத இடத்துல விதவைகளை கொண்டு பராமரிப்பார். தூதர்களை கொண்டு பாதையில் பிசகாதபடிக்கு அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. Ravens to provision you, widow to preserve you, angels to protect you. ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்ய விரும்புகிறார். ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தையின்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, அவர் சொல்கிற ஸ்தானத்தில் இருந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அப்பமும் தண்ணீரும் எப்போவுமே இருக்கும். சில வேளைகளில் இறைச்சி கிடைக்கலாம், சில வேளைகளில் இறைச்சி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அப்பமும் தண்ணீரும் எப்போவுமே இருக்கும். அவர் வைத்த இடத்துல எப்போவுமே இருக்கும். ஆனால் நாமவே தீர்மானம் எடுத்து வெளியில் போயிட்டோம் அப்படின்னா, முதலாவது கட்டாகிறது என்னது? அப்பமும் தண்ணீரும். அப்பமும் தண்ணீரும் கட்டாயிடுச்சுன்னா அடுத்தது என்ன வந்துடும்? சோர்வு வந்துடும். அடுத்தது சூறை செடியின் கீழே படுத்துக்குவோம். போதும் கத்தாவேன்னு படுத்துக்குவோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரே போதும், ஆண்டவரே இது போதும், இதுக்கு மேலே எதாவது வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோமா? நாமாவே தேவன் சொல்லாத ஸ்தலத்துக்கு சென்று சில காரியங்களை செய்ய முற்படும் போது சோர்ந்து போகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதை நாமவே தடை பண்ணிடுறோம்.
அவருடைய வார்த்தை நமக்கு வரதை நாமவே தடை பண்ணிடுறோம். ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை அப்படின்றோம். ஆனால் அந்த இடத்துலையும் தேவன் நம்மோடு இடைப்பட்டு நம்மை மீண்டும் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். இன்னும் நேரம் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு, தயவுசெய்து மன்னிச்சு கொள்ளவும். ஆனால் இன்றைக்கி தேவன் சொன்ன வார்த்தையை நான் உங்களிடத்தில் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இது யாரோ சிலரோடு தேவன் இன்றைக்கு தீர்க்கமாய் பேசுகிறார். சிலரோடு தேவன் இன்றைக்கு சில காரியங்களில் தீர்க்கமாய் பேசுகிறார். இது விளையாட்டு காரியம் கிடையாது. இது ஏதோ வார்த்தையின் ஜாலம் கிடையாது. வார்த்தையின் ஜாலம்லாம் கிடையாது. எனக்கு அந்த அறிவும் கிடையாது. எனக்கு வேதத்தில் அந்த அளவுக்கு எனக்கு ஆழமான அறிவும் கிடையாது. ஆனால் தேவன் கொடுத்த அந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது என்னுடைய அறிவிலிருந்து உண்டானதில்லை. இது ஆவியானவர் முழுக்க முழுக்க ஆவியானவர் கொடுத்த ஒரு செய்தி. அதை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இது சிலரோடு இன்றைக்கு திட்டமாய் பேசுகிறது. சிலரோடு திட்டமாய் பேசுகிறது. தேவன் விரும்பாத ஸ்தானத்துக்குள்ளே உன் காலை வைக்காத. தேவன் சொல்லாத ஒரு இடத்துக்கு நீ போகாத. நீயாவே போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கர்த்தர் என்னை கைவிட்டாரோன்னு சொல்லாத. டோன்ட் சே தட். தேவன் அதை குறித்து சந்தோஷப்படல. இருந்தாலும் அவர் தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு உன்னை பாதுகாக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நாம் அநேகர் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது காரணம் அதுதான். நாமவே சில ஸ்தலங்களுக்கு போய் சில காரியங்களுக்குள்ளே நம்மை நுழைத்து கொண்டு தேவ சித்தமாக இல்லையா அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. நான் நினச்ச இடத்துக்கு நான் போக வேண்டியது, நினச்சதை நான் செய்ய வேண்டியது. ஆனால் தேவன் மட்டும் என்னை ஆசீர்வச்சிடணும். அப்படி தேவன் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டார். அப்படி வேணும்னா வேறு ஸ்தலங்கள் இருக்குது, அங்கே போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் ஒரு வேளை வரலாம். அதை பற்றி எனக்கு தெரியலை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தையின்படி செய்யணும். அவர் சொல்கிறத கீழ்ப்படியணும். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவர் நிர்ணயிக்கும் ஸ்தானங்களிலே நாம் நிற்கும்போது அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தின்படி தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பாரோ அதுக்கான வழிமுறையை தான் கர்த்தர் நமக்கு பேசுகிறார். அதை நாம் இன்றைக்கு கேட்க வேண்டும். அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவன் சொல்லுகிறார். அதான் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்க அந்த தேவன் சித்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவர் விரும்புகிற ஸ்தானங்களிலே இருக்கிறோமா? அவர் தருகிறவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? அதற்கு நாம் அர்ப்பணிக்கிறோமா? இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை அப்படியே இருதயத்தில் நாம் சொல்லுவோமே, ஆண்டவரே காகங்களை கொண்டு என்னை போஷிங்கப்பா, விதவைகளை கொண்டு என்னை பராமரிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூதர்களை கொண்டு என்னை பாதுகாங்க ஆண்டவரே. எங்கேருந்து வராதுன்னு நினைக்கிறோமோ அங்கேருந்து தேவன் செய்வார், வர வைப்பார். எது வராது, இதுலேருந்து ஒன்றுமே வராதுன்னு நினைக்கிறீங்களா, அதை என் தேவன் அதை தான் மூல காரணமாக வச்சு அதுலேருந்து வரவழைப்பார். ஹல்லேலூயா. எந்த வீட்டில் ஒன்றும் இல்லை, காலியாக இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, இதுவாக நம்மளை பராமரிக்க போதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல வைத்து தேவன் உங்களை பராமரிப்பார். ஆனால் அங்கே இருப்பது தேவ சித்தமாக இருக்கணும். அதை நீங்கள் தீர்மானித்து நீங்கள் முன்னேறுவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். அது நிலைக்கும். எவ்வளோ காலம் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறாரோ அந்த காலம் வரைக்கும் அங்கே இருந்து அந்த ஆசீர்வாதத்தில் பங்குள்ளவர்களாய் நீங்கள் மாத்திரம் இருப்பதில்லை, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்.
நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, அநேகர் உங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட தேவன் உங்களை அந்த ஸ்தானத்தில் நிற்கும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை ஆண்டவரே என்னை மட்டும் ஆசீர்வதிங்க அது போதும் அப்படின்னா காகத்தை கொண்டு போஷித்து அங்கேயே உட்கார வச்சுருவார். கொஞ்ச நாள் ஓடும். எவ்வளோ நாள் ஓடும்? ஆற்றில் தண்ணீர் இல்லாத வரைக்கும் ஓடும். என்றைக்கு ஆற்றில் தண்ணீர் போயிடுச்சோ அதுக்கப்புறம் போஷிப்பு நின்றும். ஆனால் ஆண்டவரே நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை, அநேகருக்கு நான் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தேவன் நம்மை அவர் பிரியப்பட்ட ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்து அந்த இடத்தை நிறைத்து அந்த வீட்டாருக்கும் அந்த விதவைக்கும் அந்த தேவ மனிதனுக்கும் எல்லாருக்கும் பயன் உண்டாகும்படியாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி தேவ வழியிலேருந்து விலகிட்டீங்களா? தேவன் சொன்ன இடத்துல நிற்காமல் வேறு எங்கேயாவது போய் நின்றுட்டு ஆண்டவரே ஏன் ஆண்டவரேன்னு நம்ம கேட்குறோமா? இன்றைக்கி தேவன் பேசுகிறார், நீ மீண்டும் என் பிரசன்னத்துக்கு வா. கம் பேக் டு மை ப்ரெசன்ஸ், கம் பேக் டு மை ப்ரெசன்ஸ். என்னுடைய பிரசன்னத்துக்கு, அந்த ஓரே பர்வதத்துக்கு மீண்டும் வா. உன்னோடு நான் அங்கே சந்திக்கும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய வார்த்தையை அங்கே நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஓ ஹல்லேலூயா. உன்னை மீண்டும் பாதையில் நடத்துவேன். ஹல்லேலூயா. தேவன் திருத்தும்படியாக விரும்புகிறார், அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். நம்முடைய நிலைமையை அவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, இந்த சாயந்தர வேளையில் இதுவரைக்கும் நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறீர். ஆண்டவரே, இந்த சிறு கூட்டமுக்கு நீர் உண்மையே வெளிப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் தங்கும்படியாக நான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு இருப்பார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் விசேஷித்த பாதுகாவலை தேவன் கட்டளையிடுவீராக. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இருந்து நடத்துவதாக திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். வருகின்ற வாரங்களில் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.